எங்கள் வீட்டு கல்யாணம், மதுரை கல்யாணம், எல்லாருமே சேர்ந்துருந்து பண்ணுறப்ப அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மிஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் மதுரை தான். மதுரை தான். நான் மதுரையில் ரொம்ப வருஷமாக இருக்கோம். பட் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் மீனாட்சி கல்யாணத்தை பார்க்குறது. நாங்கள் ரொம்ப நாளாக டிக்கெட் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் மீனாட்சியோட அருளால் இன்னைக்கு தான் டிக்கெட் கிடச்சிருக்கு. நேற்று நைட் தான் எனக்கு டிக்கெட் கன்ஃபர்மேஷனே கிடச்சிச்சு. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. மீனாட்சியோட அருளால் தான் இது நடந்திருக்கு. மீனாட்சி இல்லைன்னா வி ஆர் ஜஸ்ட் நத்திங். ஸோ மீனாட்சிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிறந்து வளர்ந்ததெல்லாம் மதுரை தான். ஆனால் பெங்களூரில் இப்போ இருக்கும். வருஷம் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்துக்காக வருது. அதான். ஆமாம், அதுதான் சொன்னேன்ல, ஒரு விஷயமும் டிவியில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம டிவியில் பார்க்குறப்ப இந்த அளவு நமக்கு அந்த தெய்வீக கலை நமக்கு வராது. இங்கே வந்து பார்க்குறப்ப அதோட ஒரு ஒரு தனி ஒரு சுகமாக இருக்குது, ஃபீலிங் அது சொல்ல முடியாது. அந்த மாதிரி என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னா எப்படி சொல்கிறது, சாரி முக்கியமாக, சாமியோட சாரீஸ் நகை வருஷம் அதுக்காகவே வருது. ஒரு நகை மாற்றி மாற்றி போடுறது முக்கியமாக நம்ம பெண்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு சாமி, இரண்டாவது அதுதான். இந்ததே ஒரு பெருமை. அது மீனாட்சி அம்மா திருக்கல்யாணத்தில் இப்படி நேரி வந்து சந்தோஷமாக பார்க்குற ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நல்லா வச்சுருப்பாங்க அவங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷமா நல்லா இருந்துச்சு. நேரில் பார்த்து மதுரை கட்ராப்பாளையம். என் பேர் சுவர்ணா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். திருக்கல்யாணத்தை நான் மதுரையில் தான் பிறந்திருந்தேன். திருக்கல்யாணத்தை 2ஆம் முறையாக பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெண்கள் எல்லாரும் அம்பாளுக்கு நடக்கிற அந்த சமயம் திருமங்கலையை மாற்றிக்கிட்டு அவளோட ஆசீர்வாதம் பெற்று நல்லபடியாக இருக்கும். இந்த கோயிலுக்கு இப்போ ஒரு 15 வருஷமாக இங்கே கோயிலில் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு ஈசனுக்கு சங்கநாத வாசிக்கிற ஒரு தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த திருக்கல்யாணம் காண வந்த அனைத்து உலக மக்களும் மீடியா மூலியமாக பார்க்குற மக்களும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழோட நல்ல உடல் நலத்தோட சீரும் செழிப்போடு வாழ்ந்து நல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெறுவதற்காக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்படி பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லா மக்களும் இன்புற்று வாழணும். என் பேர் ஆறுமுகம்.